வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்திருந்தால் அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வீடியோஸ் எல்லாமே ரிலாக்ஸாக ஓய்வாக கேளுங்க. ஆன்மீக விஷயங்கள்லாம் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டது, அது ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் எபோவ். ஸோ நீங்கள் மனசை பறந்து விரிஞ்சு ஒரு ஓப்பன் மைண்டாக கேட்டால் தான் நீங்கள் இதை உள்வாங்க முடியும். ஸோ என்னோடய வீடியோஸோட நோக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியூஸோ எல்லோரும் பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது, பார்க்கவும் முடியாது. அதாவது இப்போ நான் சொல்கிற ஆன்மீகம்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், மேம்போக்கான ஆன்மீகமான விஷயங்கள்லாம் கிடையாது. அதனால் யாருக்கு இது புரியணுமோ அவங்களுக்கு தான் புரியும், யாருக்கு போய் சேரணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் சேரும். அதனால் இது ஒரு ஃபார்மல் வீடியோ மாதிரி இருக்காது, இது ஒரு அனுபவ பகிர்தல், அவ்வளோதான். நான் உணர்ந்த அந்த ஆனந்தம், அமைதி, மெடிடேஷனில் அதை எனக்குள்ளே நம்ம வச்சுக்கக்கூடாதுன்னு இயற்கை ஒரு உந்துதல் பண்ணுது. ஸோ அதை நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது வேறு ஒன்றும் கிடையாது இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்திருந்தால், அதாவது நீங்கள் உலகத்தில் எத்தனையோ உயிரினம் இருக்குங்கிறாங்க, 84 லட்சம் உயிரினம் இருக்குங்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் மனிதனாக பிறந்தால் என்னென்னா, உங்களுக்கு மட்டும்தான் ஒரு சாய்ஸ். என்ன சாய்ஸ் அப்படின்னா, மற்ற மிருகங்கள், பறவைகள்லாம் இனப்பெருக்கம் பண்ணும், சாப்பிடும், வீடு கட்டும், இதெல்லாம் பண்ணிக்கும். அதுக்கு மேலே அதை தாண்டி அதால் ஈவன் அதை சூசைட் பண்ணணும்னு நினச்சா கூட அதால் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் அதோடைய டிசைன். மனிதன் மட்டும்தான் கடவுளோட செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவன் எதை வேணாலும் சாப்பிட்லாம், இதை தான் சாப்பிட்ணும், அதை தான் சாப்பிட்ணும், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும்னு கிடையாது. இது மாதிரி இல்லை, த லாட் ஆஃப் சாய்ஸஸ் மனுஷனுக்கு இருக்குது. மனம்னு ஒரு விஷயம் இருக்குது, கடவுளுங்கிற விஷயத்த உணர முடியும், செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண முடியும், ஸோ தியானம் பண்ண முடியும். இதெல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்த ஒரு வரம். இது நம்மளுடைய மனித உடலுங்கிறது அது மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா, உலகத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நிறையா இருக்கும். அவங்கெல்லாம் என்னென்னா எக்ஸ்டர்னல் மெட்டீரியலிஸ்டிக். உங்களுக்கு தமிழ்நாட்டில் பிறந்தால் மட்டும்தான் அந்த உள்நிலையில் போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள், சூழ்நிலைகள் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாதாரண மனுஷனுக்கே பணம் காசு இருக்கோ இல்லையோ, முக்தினா என்ன, மோட்சம்னா என்ன, தியானம்னா என்ன, வாசியோகம்னா என்ன, அது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பேசிக் அது நம்ம ஜீன்லே இருக்கும். 7ஆம் அறிவு படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம ஜீன்லே அது இருக்கும். ஸோ அதனால் அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், ஐஐடி படிச்சிருக்கலாம், பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். கடைசியில் நீங்கள் 60 வயசுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் அந்த 40 வயசுலேருந்தே அந்த ஸ்பிரிச்சுவலை நோக்கி நீங்கள் உள்நிலை தேடல், மனம்னா என்ன, ஆன்மானா என்ன, சித்தம்னா என்ன, நம்மளாம் எங்கேருந்து வந்தோம், நம்ம எங்கே போக போகிறோம், ஸோ இதை மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடணும் 40 வயசில். அப்போ தான் ஸ்லோவாக உங்களுக்கு 60 வயசில் நீங்கள் உங்கள் ஜாப்லேருந்து டிட்டாச் ஆகுறீங்க. அந்த மாதிரி ஆகிறப்ப உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸியாக உங்களுடைய அந்த செகண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி உங்களுக்கு அது என்னன்னு உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதையே வச்சு, அதாவது தமிழ் ஸ்லாங்கில் சொன்னால் இதையே வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறது. என்ன, சொத்து, பணம், சில ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள், காஷிப்பு, அக்கப்போர் பண்ணுறது, இதை மாதிரி ஒரு 10 விஷயம், பாலிட்டிக்ஸு, இதையே உருட்டிகிட்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு போகிற ரூட்டு தெரியல. இப்போ உங்களுக்கு 10 வயசு ஆனால் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் கொண்டு போய் பேரண்ட்ஸ் சேர்த்துடுறாங்க. 20 வயசு ஆனால் வேலைக்கு போகணும், காலேஜ் படிக்கணும்னு கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. 25 வயசில் வேலைக்கு போகணுன்னு புஷ் பண்ணுறாங்க எல்லோரும். அப்புறம் ஒரு வயசு வந்தோன்னா கல்யாணம் பண்ணணுன்னு புஷ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் தான் நம்ம 99% மக்களுக்கு தெரியும். ஆனால் 40 வயசுக்கு மேலே வானமே இல்லை அப்படிம்பார் ஓஷோ. ஸோ 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்பிரிச்சுவல் தேடல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கணும். நீங்கள் நல்லா 40 வயசு வரைக்கும் முழுமையாக வாழ்ந்துருந்தீங்கன்னா, நீங்கள் உண்மையாக வாழ்ந்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கொஷின் வரும், இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குது. எல்லா பாட்டையும் கேட்டாச்சு, எல்லா காதல், இசை, ஆண் பெண் உறவு, புகழ், பணம், அதாவது இனிமேல் எல்லாருமே எல்லாத்துலேயும் உச்சத்துக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணணும். இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு இந்த செல்ஃப் ரியலைசேஷன், தியானம், ஆன்மீகம்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்கள் மனசு வந்து உள்நிலையில் திரும்ப ஆரம்பிக்கும். 40 வயசில் இயற்கையாகவே நீங்கள் வேணால் அதை திரும்பாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சினிமா, காஷிப்பு, வேலை இதிலே வந்து அதாவது நீங்கள் சர்வைவலுக்காக வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது இதெல்லாம் ஃபைன். ஆனால் அளவுக்கு அதிகமாக ஒர்க்காஹாலிக்காக இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக குடும்பத்தில் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது, அளவுக்கு அதிகமான காஷிப்பு, சினிமா, ஷாப்பிங்கு இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களில் நம்ம மனசை தொடர்ந்து ஆக்டிவாக வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா மனசு இயல்பாகவே வந்து அந்த உள்நிலையை நோக்கி திரும்புறது கிடையாது. அந்த உள்நிலையை நோக்கி நீங்கள் திரும்புறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு அந்தக்கான சூழ்நிலை வந்து இருக்குது. இப்போ இங்கேயும் நிறையா மாற்றிட்டாங்க. மெட்ராஸ்லாம் பார்த்திங்கன்னா, சென்னைலாம் ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தால் மட்டும்தான் இந்த ஏழாம் அறிவு படத்தில் சொல்கிற மாதிரி நமக்கு ஜெனட்டிக்கலாகவே நமக்கு அந்த இது இருக்கும். ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட படிப்பறிவில்லாதவன் கூட முக்தினா என்ன, இறைவன்னா என்ன, வாசி யோகம், தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயற்கையாகவே அவங்களுக்கு அது இருக்கும். தமிழ்நாடை தவிர நீங்கள் எந்த ஃபாரின் கண்ட்ரியில் பிறந்தாலும் நீங்கள் பாருங்கள், ஃபாரின்லேருந்து எங்கெங்கேருந்தோலாம் வந்து திருவண்ணாமலை இங்கே இந்த ஆசிரமம் அந்த ஆசிரமம்னு அலையிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க. ஆனால் அங்கே தியானமோ தவமோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ப்ராப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டோ ஆளோ இல்லை. அதனால் அவங்க அதை தேடி இங்கே வராங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா கடைசி வரைக்கும் வந்து மெட்டீரியலிஸ்டிக் அட்டாச்மெண்ட்லேயே நம்ம காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். பணம் சம்பாதிக்கிறது, புகழில் மாட்டிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது பழி வாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வெட்டி கோவத்தில் மாட்டிக்கிறது, காஷிப்பில் மாட்டிக்கிறது, பாலிட்டிக்ஸில் மாட்டிக்கிறது, அளவுக்கு அதிகமான அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்கிறது. ஸோ இதை மாதிரியே நம்ம லைஃப்பை வந்து ஒரு வேஸ்ட் பண்ணிடுறோம். அதான் சொல்லுவாங்க விளையாட்டாக, ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சவன் வந்து ஏரோப்ளேனை பறக்காமல் அப்படியே தரையிலே ஓட்டிகிட்டு இருந்தால் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்தா பஸ்ஸு மாதிரி தரையிலே ஓட்டிகிட்டு இருந்தான். அந்த மாதிரி மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சாய்ஸ். அவன் வந்து இறைவனை உணர்கிறதுக்கும் அந்த செல்ஃப் ரியலைசேஷன், தியானம், மெடிடேஷன், ஸோ இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து உண்டு. சரி சார், இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் ஏன் கடவுளை உணரணும் அப்படின்னா இந்த மெடிடேஷன் இதெல்லாம் எதுக்கு, நான் சாதாரணமாக எல்லார் மாதிரியும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 99% பேர் அப்படி தான் வாழ்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஞானம், இந்த குரு, இந்த சான்ஸு இதெல்லாம் உங்களுக்கு அமையும். எல்லாருக்கும் எல்லா இதுலேயும் எல்லா பிறவிலையும் எல்லாம் அமைஞ்சிடாது. இப்போ எத்தனையோ இப்போ நீங்கள் அதாவது ஔவையார் சொல்லுவாங்க, அரிது மனிதராய் பிறப்பதரிதுன்னு. அதை நின்று அரிது கூன்கு விடு, அது செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு நீங்கள் மனுஷனாக பிறக்கிறதே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே உடனே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நல்ல குருமார்கள் கிடைக்கணும், நல்ல தியானங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கான நல்ல அந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு நாட்டில் நீங்கள் பிறக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அந்த பாதையில் நீங்கள் போக முடியும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஓஷோ சொல்லுவார், எந்த ஒரு மிருகத்துக்குமே லைஃப்பில் வந்து போரே அடிக்காதான், மனுஷனுக்கு மட்டும்தான் போர் அடிக்கும். நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றோம், நிறைய படிக்கிறோம், நாலேஜை கெயின் பண்ணுறோம், நிறைய ஊர் சுற்றுறோம், அதுக்கப்புறம் ஆண் பெண் உறவு, ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இசை ஒரு இன்பம், காதல் ஒரு இன்பம், கவிதை எழுதுறது. ஸோ இதை மாதிரி நம்ம இன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம், வெரைட்டியாக இந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். அனுபவிக்க ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு திகட்டணும், இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த திகட்டுறப்ப தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இதுக்கு மேலே லைஃப்பில் அப்போ தான் உங்களுக்கு இந்த ரியல் ஆன்மீகமே உங்களுக்குள்ளே அது வரும். அதுதான், அதனால தான் சொல்லுவார் ஓஷோ, ஐ எம் எ ரிச் மேன்ஸ் குரு. ஸ்பிரிச்சுவல் வந்து ஒரு லக்ஸுரியஸான விஷயங்கிற மாதிரியே அவர் சொல்லுவார். காரணம் என்னென்னா, இப்போ ஒருத்தன் பசியோடு இருக்கானா அவன்கிட்ட போய் நம்ம ஆன்மீகத்தை சொல்ல முடியாது. ஓரளவுக்கு உடல் தேவைகள், மன தேவைகள், அவனுடைய லைஃப்பில் அந்த டிசையர்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த ரியல் கொஸ்டினே வரும், இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நடைமுறையில் நடந்துகிட்ருக்குன்னா, எல்லாமே ஏற்கனவே நிறைய அனுபவிச்சுக்கணும், கடைசி வரைக்கும் இதையே அனுபவிச்சுக்கிட்டு இதையே ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு சாகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இதையே பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க, எதையுமே உணராமல். மெடிடேஷனு, ஆன்மீகம்
இதெல்லாம் இப்படிலாம் ஒரு லைஃப் இருக்குது, தியான அனுபவங்கள்னு ஒன்று இருக்குது. 99% பேர் வந்து இப்படியே வாழ்நாளாக வீணாக்கிடுறாங்க. அதனால் வந்து என்னென்னா, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப நீங்கள் பல பிறவிகள் எடுத்து திரும்ப நீங்கள் ஒரு நல்ல குருவை பார்த்து இந்த ஆன்மீக விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சு அப்புறம் உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு ஏற்பட்டு அப்புறம் இந்த பாதையில் வரணும். அதுக்கு முன்னாடி உங்கள் பாவ புண்ணிய கணக்கு, உங்கள் கர்மா கணக்கு இதெல்லாம் உங்களுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிறவியில் உங்களுக்கு அது மாதிரிலாம் அமைஞ்சிருந்து நல்ல குரு, நல்ல தியானம் இதெல்லாம் அமைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போகிறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கணும். அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாடு மாதிரி, தமிழ்நாடு வந்து ஒரு கர்ம பூமி. உங்கள் கர்மாவை நீங்கள் கழிச்சிட்டு நீங்கள் இறைவனை நோக்கி போகிறதுக்கும் முக்தியை நோக்கி போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு நாடு தமிழ்நாடு. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், கடவுள் வந்து எதுக்குமே அகெயின்ஸ்ட் கிடையாது. இப்போ யாரையும் படைச்சது முக்தி அடையிறதுக்காக கிடையாது. படைப்புங்கிறது இயல்பாக நிகழுது, அவ்வளோதான். அதில் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க. நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் இத்தனையும் படைச்சிருக்காரு. இங்கே இருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் மனுஷன் ஏற்படுத்தினது தான், கடவுள் கிடையாது. மனுஷன்தான் பிரிச்சுக்கிட்டு எல்லாம் இது பண்ணது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நம்ம இதிலேருந்து கிளம்பிடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனசில் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓவர் அட்டாச்மெண்ட் வந்து எந்த ஒரு பொருள் மீதும் எந்த ஒரு உறவு மீதும் ஓவர் அட்டாச்மெண்ட் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம், பாசமாக இருக்கலாம், உங்கள் கடமையை செய்யலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நீ பலாப்பழத்தை வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெயை தடவிக்கோ, உனக்கு அது ஒட்டாது அப்படின்னு. அது மாதிரி இந்த மெடிடேஷன், தியானம், பக்தி, ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு பாதைக்கு வந்தால் மட்டும்தான் உங்களால் இதையும் சரியாக அனுபவிக்க முடியும். இதுலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ப்ளஸ் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். உலகியல் தேவைகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, மனித பிறவியோட அந்த லைஃப் சைக்கிளுங்கிறது படிக்கிறது, வேலைக்கு போகிறது, கல்யாணம் பண்ணுறது, சொத்து சேர்க்கறது, புகழ் சேர்க்கறது எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அதை அப்படியே வந்து ஸ்பிரிச்சுவல் அந்த டச், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அனுபவங்கள், ஆனந்தமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, டிட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது, செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ தான் நீங்கள் இந்த 2 பேக்கேஜையும், கடவுள் உங்களுக்கு கொடுத்த 2 பேக்கேஜையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது எப்படி சொல்கிறது, சிம்பிளாக இப்போ அம்மா வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ உங்களுக்கு 2 டிஃபன் பாக்ஸு கொடுக்குறாங்க, 2 அடுக்கு இருக்குது. நீங்கள் ஒன்றை மட்டும் சாப்பிட்டுட்டு இன்னொன்று சாப்பிடாம வச்சா திட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ தியான அனுபவங்களும் நீங்கள் அனுபவிக்கணும். அதுவும் ஒன்றும் வாழ்க்கையை வெறுத்து தியான அனுபவங்கிறதும் அது ஒரு தனி இது. அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அந்த தியான அனுபவங்கள் வந்தோடனே நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க. தியானம்னா ஏதோ துறவு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. தியானம்னா இன்னும் லைஃப்பை வந்து நம்ம ஆழமாக பார்க்க ஆரம்பிப்போம், இன்னும் மகிழ்ச்சியாக பார்ப்போம். ஒரு மனிதனாக பார்க்க மாட்டோம், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அன்புமயமாக பார்ப்போம். யாரை பார்த்தாலும் அன்புமயமாக இருக்கும். ஒரு மரத்தை பார்த்தாலும் அன்புமயம், ஒரு சேரை பார்த்தாலும் அன்பாக பார்ப்போம். ஸோ நம்ம தியானம் பண்ணுறப்ப நமக்கு என்ன, நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும், நம்ம வந்து அப்படியே ஒரு காந்த சக்தியாக மாறுவோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்கனாலே உங்களுக்கு கடவுள் அருள் இருக்குது, குருமார்கள் அருள் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது நான் பேசுகிறதா நினைக்காதீங்க. இயற்கையே உங்களுக்கு நான் ஒரு கருவியாக பயன்படுத்தி பேசுகிறேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் பேசுகிறாங்க, நானும் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதை ஒரு அழைப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஆன்மீகம், தியானம் இந்த மாதிரி விஷயங்களையும் ஒரு 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம அதை ஃபர்தராக அதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.